ஹாய் எவ்ரிவன். ஸோ நேற்று நைட்டு வந்து ஃபோனில் சார்ஜர் இல்லாததால் என்னால் வீடியோவே எடுக்க முடில. நான் மேலே ஏறி வர்றதுக்கே ஒரு 10-11 ஆகிடுச்சு. ஆமாம், 10:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் என்னால் வீடியோவே எடுக்க முடில. ஸோ நைட்டு வேறு திருப்பியும் டேப்லெட் போட்டு படுத்துட்டு சுத்தமாக முடியல, எழுந்திரிக்கவே முடியல. காலைல நான் ஒரு 12 மணி வரைக்கும் தூங்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு அந்த கோல்டு வந்து எப்படி இருமல் அதிகமாகிடுச்சு எனக்கு வந்து இப்போ வரைக்கும். இப்போ வந்து நைட்டே ஆகிடுச்சு. இப்போது டைம் என்ன, ஒரு 6:30 இருக்கும். இப்போது காலைல ஒரு 12 மணிக்கு ஏஞ்சி ஃபோனில் சார்ஜர் போடலான்னு நிறைய இடம் தேடி பார்த்துட்டேன். ஒன்று அங்கே இருக்க ஸ்விட்ச் போர்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது, இல்லைனா வந்து யாராவது சார்ஜர் போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து நைட்டு பேசும்போது 1% தான் இருந்தது சார்ஜரு. அதுக்கப்புறமா நான் ஒருத்தர்கிட்ட கேட்டு ஒரு 5 நிமிஷம் போட்டுக்கிறேன், நான் வீட்டுக்கு பேசணும்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஒரு ஃப்ளக் பாயிண்டில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான், ஒரு 5% ஏறி இருக்கும். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு % ஏறும். அந்த மாதிரி சார்ஜர் போட்டுட்டு நான் வந்துட்டு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு மெசேஜ் மட்டும் போட்டுவிட்டேன், இந்த மாதிரி வந்து சார்ஜர் இல்லைம்மா, நான் வந்து கால் பண்ணுறேன் அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டு விட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், இங்கே வந்து இந்த ஸ்ரீவாரி குளம் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு அழகாக போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். புடவை நல்லா இருந்தேன், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இங்கே ஆப்போசிட்லேயே வந்து ஹயக்ரீவர் சின்ன கோயில் மாதிரி ஒன்று இருக்கும், இங்கே ஒரு செட்டப்பு. அது வந்து அங்கேயும் வந்து எங்கள் அம்மா பார்க்க சொல்லுவாங்க. எப்போயுமே வரும்போதெல்லாம் குளத்தில் குளிச்சுட்டு இங்கே வந்து 2 சாமியுமே பார்க்க சொல்லுவாங்க. ஸோ நான் வீடியோவில் அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் நான் போடுறேன், கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன். அண்ட் 2 இடமும் முடிச்சுட்டு லட்டு வேறு கேட்டிருந்தாங்க. ஒரு 10 லட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா சித்தி மாமாலாம் வருவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 10 லட்டு வேணும் நாங்கள். ஆனால் ஒருத்தருக்கு 1 லட்டு இல்லை 2 லட்டு தான். போன வாட்டிலாம் நான் 1 தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஆதார் கார்டுக்கு 1 இல்லை, அதனால் அந்த மாதிரி 1 வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டு 2 வாங்கிட்டு வந்துட்டேன். ஆதார் கார்டுக்கு 1, 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 1 வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் சாமியே பார்க்க முடியல, இருக்கிற டயர்டு நடந்தே வர்றதுனால அவ்வளோ டயர்டாகிடுது. அதனால் சுத்தமாக ஏஞ்சி நிற்கவே தெம்பில்லை. காலிலேருந்து 10 நேரம் இருக்கேன், நிற்கிறேன். ஆயின்மெண்ட்டு வால்நீஜில் போட்டு புது பேக்கெட்டே காலி பண்ணி விட்டேன். நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா கிட்டே பேசிட்டு இந்த மாதிரி முடியல, டயர்டாக இருக்கேன், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வரைக்கும் இங்கே எங்கன்னா சுற்றுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ போய் லட்டு வாங்கிட்டு வரணும். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, போய் 10 கவுண்டரில் நின்று 10 லட்டு வாங்கு, கொடுக்கல ஒரே கவுண்டரில் கொடுக்கலன்னா போய் 10 கவுண்டரில் நில்லுன்ட்டாங்க. அது வேறு போய் நின்று வாங்கணும். அங்கே கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ தான் சாமி வேறு ரவுண்ட்ஸ் வந்தார். 2 யானை வேறு போச்சு, அந்த பக்கமாக போச்சு. யானை வந்து 2 வந்துச்சு. அது காட்டு யானையா எனக்கு தெரில, அப்படி தான் சொன்னாங்க. காட்டு யானையா 2 ரவுண்ட்ஸ் வரும். அதே பக்கம் சாமி வந்து பேக் சைடு அந்த பக்கமாக போனார் ரவுண்ட்ஸு. பல்லக்கில் தூக்கிட்டு போனாங்க, 2 கோடை மாதிரி வச்சு அந்த பக்கம் கூப்பிட்டு போனாங்க. அதையும் நான் கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன், நான் வீடியோ எடுத்திருக்கேன். கரெக்டாக நான் அந்த பக்கம் வரும்போது தான் வந்து சாமி அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் அதையும் கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போவும் பனி செம்மையாக கொட்டுது. எனக்கு புடவையிலே குளிருது. ஃபுல்லாக தான் கவர் ஆகிருக்கேன், இருந்தாலும் ரொம்ப குளிருது. மற்றதெல்லாம் வந்து நான் அப்படியே கிளிப்ஸில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறமா பார்க்கலாம். ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். நான் வெளியெல்லாம் சுற்றிட்டு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளவுடெல்லாம் கிளம்ஸியாக இருந்துச்சு. பார்த்தாலே தெரியும், அப்படியே புகை மூட்டமாக இருக்குது. பனி ஃபுல்லாக 6 மணிக்கே கொட்ட ஆரம்பிச்சிருச்சாங்க. ஸோ கரெக்டாக நான் வெளில சுற்றிட்டு வரும்போது தான் பெருமாளை வந்து பல்லக்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த குடெல்லாம் வச்சு. ஸோ அப்படியே அவரை பார்த்துட்டு இருந்தேன் நான். பிகாஸ் நான் டிக்கெட் எடுக்காமல் போயிட்டேன், எனக்கு டிக்கெட் கிடைக்கல. நான் நெட்டில் புக் பண்ணலான்னு சர்ச் பண்ணேன், பட் எனக்கு வந்து டிடிடி டிக்கெட் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நான் உள்ளெல்லாம் போய் சாமி பார்க்கல, வெளியவே வந்து அவரை பல்லக்கில் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்து சாமி கும்பிட்டுக்கிட்டேன். அண்ட் அங்கே வந்து கூட்டம் வெளியே வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு எப்பயும் விட. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் அங்கே அவ்வளோ கூட்டம் இல்லை. அதே சமயம் 2 யானையும் வந்து அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் சாமி ஒரு பக்கம் போகிறாரு, யானை ஒரு பக்கம் போகுது. அது ஏன்னு தெரில, செப்பரேட்டாக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அண்ட் சாமியை வந்து அந்த பக்கம் கோபுரம் சைடுமா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நானுமே சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம இங்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லட்டு வாங்கணும், சரி எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே போகும்போது அந்த குளத்துக்கிட்ட வந்து அங்கே ஒரு சாமி இருப்பார், நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அங்கேயும் வந்து சரியான கூட்டமாக இருந்துச்சு. அந்த பக்கம் தான் நம்ம வந்து லட்டு கவுண்டருக்கு போக முடியும். ஸோ நான் அந்த பக்கம் அப்படியே போயிட்டுருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன், அந்த சைடு தான் நம்ம லட்டு வாங்க போனோம். அண்ட் அந்த பக்கம் வேறு ஒரு அழகாக ஒரு மரம் இருந்துச்சு. நான் அதை வந்து தனியாக வீடியோவோட எண்டில் வந்து அந்த கிளிப்ஸில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பக்கம் தான் நம்ம லட்டு வாங்க போனோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நான் போய் லட்டுலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். லட்டு கவுண்டரில் கூட்டம் எப்படி இருந்துச்சுன்றதையும் நான் வந்து வீடியோ கிளிப்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கூட்டம் அதிகம்லாம் இல்லை, எப்பயும் விட
கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ கவுண்டரும் 4 தான் ஓப்பனில் இருந்தது. நானும் போய் நின்று வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோ கூட்டம் இல்லை. ஸோ 4 கவுண்டர் தான் இருந்துச்சு. போய் ஒரு 10 லட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டோம் ஒரு இடத்துல. ஸோ ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே தான் இருக்காங்க. போய் ஒரு வழியாக போய் லட்டுலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 10 லட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா சித்தி மாமாலாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. நெக்ஸ்ட் மந்த் லீவுக்கு வருவாங்க எல்லோரும். அதனால் அவங்களுக்குலாம் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த்தா ஆமாம் இன்னொரு 10 நாள் இருக்குமா? ஆமாம். அதனால் வந்து அவங்களுக்குலாம் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. ஒரு 4 கவுண்டர் ஓப்பனில் இருக்குது அவ்வளோதான். அதில் போய் நின்று ஒரு 10 நிமிஷம் நின்றுப்பேன். போய் மொத்தம் வாங்கிட்டேன். ஆதார் கார்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம காசு கொடுத்தாலே வந்து லட்டு எத்தனை கேட்டாலும் கொடுத்துட்றாங்க. பேக் வந்து ஒரு 10 ரூபா சொன்னாங்க. அதனால் நான் பேக் எப்போயுமே மோஸ்ட்டாக வாங்க மாட்டேன். சரி 10 ரூபான்னு சொன்னதுனால வாங்கிட்டேன். பேக் வாங்கிட்டு லட்டுலாம் வாங்கிட்டு பேக்கோடு வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டேன். நைட்டு டின்னர் வேறு எங்கன்னா போய் தேடி ஒரு நல்ல கடையாக பார்த்து சாப்பிட்டுட்டு போய் என்ன தூங்க வேண்டியதான். ரொம்ப டயர்டாயிடுச்சு வேறு. போகிற வரவங்களாம் என்னை பார்த்து நிற்பாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. சரி நான் போயிட்டு எங்கன்னா டின்னர் சாப்பிட்டு போய் படுக்கிறேன். காலைல பார்க்கலாம் என்ன பண்ணுறேன். ஸோ இந்த மரத்தை தான் சொல்லியிருந்தேன். காற்றுக்கு அழகாக இருந்துச்சு. அப்படியே போய் நான் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பஜ்ஜிலாம் சாப்பிட்டு ஸோ நைட்டுக்கு நூடுல்ஸும் சாப்பிட்டு படுத்துட்டேன். அண்ட் இது காலையில் அடுத்த நாள் காலையில் ஸோ நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். என்னால் அது வந்து ப்ராப்பர் வீடியோவாக எடுக்க முடியல. ஸோ பை பாய்.